மெந்தாரகை. எனக்கு மெந்தாரகை, மந்தாரகை தெரியும், இது என்ன மெந்தாரகை? எப்படா அந்த மனுஷன் உட்காந்து யோசிச்சாரு. ஒரு பேரை யோசிக்கிறதுக்கு நாளை என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன். தமிழ்ல பேர் வைக்கணும், ஆளை பேர் வைக்கணும். ஏன்னா மாமா பேர் அருணாச்சலம், அப்பதான் இறந்து போயிருக்காரு. தாய்மொழி முதலெடுத்து தமிழ் எடுத்து ஆ வைக்கணும். அண்ணன் வேற வந்து எல்லார் இடத்துலயும் ஆவை போட்டு விட்டாரு. சரி, ஆளை பேர் வைப்போன்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணன் போய் பேர் கேட்கிற மாதிரி நான் உலக குடும்பம் இது முடியாது. என்னப்பா பேரு பிள்ளை பிறந்ததுக்கு? வேங்கை மார்பன் வைட்டாரு. வேங்கை மார்பனா? இவனை எப்படி கூப்பிடுவாங்க? மார்பன்னு கூப்பிடுவாங்களா, வேங்கைன்னு கூப்பிடுவாங்களா? சரிண்ணே, அதே வச்சிடறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரியாது, பார்த்துட்டு கண்டிப்பா திட்டுவாரு. வேங்கை மார்பன் கண்டிப்பா வச்ச கொன்று வந்துட்டாங்க வீட்டுல. வேங்கை மார்பெல்லாம் கூடாது பிள்ளைக்கு, மூத்த பிள்ளை. அப்ப பேர் தெரிஞ்சதுக்கு குழம்பிருச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்து திருக்குறளை அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகம் பகவன் மாட்டுச்சு. டாக்குன்னு மரத்தமிழ் மாமாவுக்கு அழைச்சி, மாமா பகவன் பேர் இருக்கு, இதுல அகவன் வச்சாதான் அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன். மாப்பிள்ள பகவன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவன், அகவன் அப்படின்னா உள்ளம் நிறைந்தவன், அகம்னா உள்ளம் வச்சுட்டு போப்பினாரு. அருமை மாமா அப்படின்ட்டு அகவன் பேர் வச்சுட்டேன். ஒரு 15 நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தது நவம்பர் 17, 27 மாவீரர் நாள். கடலூர்ல கூட்டம். அண்ணன் கூப்பிட்டு, என்னடா பிள்ளைக்கு பேர் வச்சு? ஆமா நான் வச்சுட்டேன். என்ன பேர் வச்சேன்? நீங்க சொன்ன பேர் தான் வச்சேன். என்ன பேர்? அகவன். அகவன் நான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நல்ல வேலை, நல்ல வேலைப்பா அப்படின்னு. அகவன் திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு மே 18 கூப்பிட்டு, இவர் 2015 காலகட்டத்தில் மே 18 கூப்பிட்டு, டேய் எப்படா இருக்கான் பிள்ளை, எப்படா இருக்கான்? நல்லா இருக்கானே, பேர் வச்சுட்டியா அப்படின்னாரு. ஆனால் நீங்க தானே வச்சீங்க. என்ன பேர் வச்சேன்? அகவன். அகவன் ஆமா நான் தான் வச்சேன். அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, இந்த பேர் நம்ம சொல்லல, இந்த பையன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஒரு பேர் வைப்பது என்பது, அந்த பேரை தேர்ந்தெடுப்பது என்பது, அந்த பேரை உருவாக்குவது என்பது, அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது, அது ஒரு வகையான கலை. அந்த கலையை ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளன், தமிழ் வெறியன் மட்டுமே உருவாக்க முடியும். அந்த மென்தாரகை, இருவாஞ்சி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு பாருங்க. துருவன்கள் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கு. முருகன் என்றாலே அழகானவன் என்று அர்த்தம் தமிழ்ல. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முருகன்னா அழகானவன், முருகன் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது இருக்கு. ஆனா அருகன், அருகன் அப்படிங்கிற பேர் நான் வியந்துட்டேன். அது மாதிரி அந்த அஞ்சாவண்ணியினுடைய காதலன், அவருடைய கணவன் தென்னவன் அப்படின்னு பேர் வச்சாரு. தென்னவன் இதெல்லாம் இருக்கு, பேர் இருக்கு. ஆனா அதை ஒரு 90,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல, இந்த பெயர்களை தேர்ந்த இடத்துல தமிழ் சமூகம் அண்ணன் கீராவை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு நீங்க வேற எங்கேயும் பேர் தேட வேண்டாம். இந்த நூலை படித்தால் ஒரு 100 தமிழ் பெண் பெயர்கள், ஒரு 100 தமிழ் ஆண் பெயர்கள், அழகான பெயர்கள், மாடர்ன் நேம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உடனே கூப்பிடுற மாதிரி ஒரு சொல், அந்த சொல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி தேர்ந்தெடுத்து யோசிச்சு அதுக்கு தான் 8 வருஷம் ஆயிருக்கு. அவர் ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு, ஒரு பக்கத்தை எழுதிட்டு நாம படிச்சுட்டு கடக்க முடியல, படிச்சுட்டு ஏன்டா அப்படி கடக்க முடியாம இருக்க, இந்த பக்கத்துல நின்றுட்டேனே, ஒரு 2 பக்கத்துல நான் ஒரு பக்கத்துல இந்த உறைஞ்சு போய் நின்னேன், இன்னொரு 2 பக்கத்துல உண்மையில நகர்த்த முடியாம நின்றுட்டேன். அந்த 2 பக்கம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது, தனிப்பட்ட முறை அவர்கிட்ட சொல்றேன். அது தனிப்பட்ட விஷயம். 2 பக்கம் இருக்குங்க. அந்த 2 பக்கத்தை, அது ஆணோ பெண்ணோ 2 பக்கம் இருக்கிறது. அது 2 பக்கத்தோட எண்ணி நான் சொல்ல மாட்டேன், படிச்சு பாருங்க. அந்த 2 பக்கத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களால் உங்களுக்கு துக்கம்லாம் வராது, துயரம்லாம் வராது, உங்களுக்கு அதிகப்படியான காதல் வரும். அந்த 2 பக்கத்தை படிச்சீங்கன்னா காதல் கொட்டிடும். அதாவது இனிமேல் கல்யாணமே வேண்டாங்க, நான் கல்யாணம் பண்ணலன்னு முடிவு எடுத்துட்டேன், நான் துறவரம் பூண்டுட்டேன், ஐயோ நான் பெண்ணை பார்த்தா மண்ணை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க கூட இந்த 2 பக்கத்தை படிச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணு, அந்த மேட்ரிமோனியை திறப்பா. மனுஷன் காதல் காட்சிகளை பின்னி படம் எடுத்திருக்கான். தமிழ் சினிமாவுடைய காதலை வைத்து ஒரு படம் எடுத்தா வாகிரா என்கிற இயக்குனரை எவனாலும் தவிர்க்கவே முடியாது. அப்படி மிரட்டிட்டாப்ல. அதாவது மனுஷன் சொன்னாங்கல்ல, ஒரு சின்னதா மேல போயிருந்தா அது விரசமாகவோ ஆபாசமாகவோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போகல. தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் நாவல்கள்ல ஏற்கனவே அந்த பல நாவல்கள், அந்த நாவல்களை படிக்கும் போது கொஞ்சம் விரசம் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும். ஆனா அந்த மாத்திரை அளவும்பாங்கல்ல, அதை சரியா பயன்படுத்தி அது வரும்போது அடுத்த கடத்துக்கு போயிடுவாரு. அடுத்த கட்ட போறோம்னு சொல்லி
மழை நல்லா இருக்கிய மழை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரு அங்கே சண்டை கூப்பிட்டு இருப்பாப்ல, என்னையா அது விட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி எங்கப்பா எழுதி வச்சிருக்காப்ல அடுத்தது அப்படின்னா அது இருக்காது. அடுத்தது வேற சப்ஜெக்ட்ல போயிடுவாப்ல, அது தேட முடியாது. அவ்வளவு அழகா ஒரு நேர்த்தியா கையாளுவது என்பது, அது சொல்லுவாங்கல்ல வைக்கப்போரிலிருந்து அந்த. ஆனா இந்த நாவலை பொறுத்தளவுல மிகப்பெரிய வழியை கொடுத்தாலும் இந்த நாவல் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேடல் ஏற்படும். மனுஷன் சொன்னாங்களே, எப்பேற்பட்ட சமூகம் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது இந்த நாவல் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரத்துடைய பெயர்களை படித்த பிறகு நான் வியந்துட்டேன். தமிழ்ல எத்தனையோ ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள் இருக்காங்க. தங்களெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. தூய தமிழ்ல தான் பேசுவாங்க. ஒரு குழம்பி கொண்டு வா அப்படின்னு தான் பேசுவாங்க. வீட்டில் கூட அப்படிதான் பேசிக்குவாங்க. மனைவியை ஒரு குழம்பி கொண்டு வா, ஆனா உள்ள அங்க பார்த்தா காஃபி குடிப்பாங்க. வெளியே பேசும்போது பேசிக்குவாங்க. அவர்கள் கூட பேசும்போது தங்களுடைய அறியாமையில தங்களுடைய நூல்கள்ல சமஸ்கிருத வார்த்தைகளை பிறமொழி வார்த்தைகளை கலப்பாங்க. நானும் இந்த வாழ்த்துகள் படத்துல சொல்லார் அண்ணன் சீமான கூட விளம்பரம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் எங்களை அறியாமல் ஒரு தமிழ் வார்த்தை வந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால், ஆங்கில வார்த்தை கடந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த வாழ்த்துக்கள் சமயத்துல. அதே மாதிரி இந்த நூல் முழுக்க ஆராய்ச்சி பல பக்கத்தை திருப்பி பார்த்தா ஒரு இடத்துல கூட பிறமொழி வார்த்தை இல்லாமல் ஒரு நாவலை முழுமையாக படைத்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி நாவலுடைய கதாபாத்திரத்துக்கு வைத்த பெயர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ்ன்னு இருக்கும். ரமேஷ், சுரேஷ், தினேஷ், மகேஷ், யாதேஷ், நின்னு, மோனு, நின்னு ஒரு பேரா. என்னுடைய மேலாளர் நான் மருத்துவ பிரதிநிதியா இருக்கும்போது ஒரு மூத்த பிள்ளைக்கு பேர் நின்னு, ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் மோனு, ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளை. சன் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அப்போ தன்னுடைய மருமகளுக்கு அக்கா மகளுக்கு பிறந்த நாள். அப்ப இந்த பாட்டு காலையில 8:30 மணிக்கு பாட்டை டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க. எவனோ இசையமைச்சு எவனோ தயாரிச்ச பாட்டை இவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிகேட் பண்றாப்ல. உடனே இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்கன்றான். சரி உங்க அக்கா மகளோட பேர் சொல்லுங்க, நிறுத்தியான்ட்டான். அவன் என்னங்க நல்லதாங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நீங்க எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? உங்களை நிறுத்த சொல்லுங்க, எங்க அக்கா மக பேரே நிறுத்தியா. நிறுத்தியான ஒரு பேரோடா. அப்படி பெயர் வைக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல இந்த நாவலை நீங்கள் படித்து முடித்தால் குறைஞ்சபட்சம் அழகான எளிமையான தூய தமிழ் பெயர்களை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி கதையினுடைய நாயகி, மொத்தமா நிறைய நாயகிகள் இருக்காங்க. அதுல இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். இருவாஞ்சி, மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு, பாட்டு இருக்கு. இது என்னப்பா இருவாஞ்சின்னு ஒரு பேரா? அவள் இறுக்கமானவள், வீரமானவள், ஆனால் வாஞ்சையானவள். அவள் வீரமும் கொண்டவள், மானமும் கொண்டவள், அதனால் அவள் பெயர் இருவாஞ்சி. ஏன்னா அங்க பாருங்க, சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியுமான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கு, ஒரு கிரு அப்படிங்கிற ஒரு 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 இது இருக்கு, சூருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மிருகக்காட்சாலையில கண்ணாடி வச்சிருக்காங்க, ஒரு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் நின்றுட்டு செல்ஃபி எடுக்கும்போது சிங்கம் அப்படின்னா அடிச்சு 50 கிலோமீட்டர் ஓடுறான். சிங்கத்தை காட்டுக்குள்ள ஜீப்ல பார்க்க போனா சிங்கம் நிக்கிறது 3 கிலோமீட்டர். அந்த பக்கம் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு அது ஏதாவது அப்படின்னா இவன் சதவீதம் நேரில் பார்க்க முடியாது. மண்டை மட்டுமே குறைந்தபட்சம் 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும் குறைந்தபட்சம் மண்டை மட்டும். ஆனா அது சிங்கம். இது யானை லெமன் மிக்சிங் சோடா மாதிரி யானையும் சிங்கமும் கலந்தது. யானை போல தந்தம், யானை போலவே பெரிய தும்பிக்கை போல துதிக்கை போல ஒரு பெரிய நாக்குகள் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால்கள், ஒரு கால் 50 கிலோ, இன்னொரு கால் 50 கிலோ. அது கிட்டத்தட்ட 15 அடின்றாப்ல, அதை 15 முழம்ன்றாப்ல. முழம் தானே. நம்ம என்ன முழம்னா இந்த மதுரையில் ஒரு 2 முழம் மல்லிப்பூ, அந்த முழம் கிடையாதான். அன்னைக்கு இருந்தவனுடைய உயரம், இந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆரல் நங்கை, இந்த இருமாஞ்சி, இந்த செம்மன், இவங்களுடைய உயரம் குறைந்தபட்சம் 10 அடி, அதிகபட்சம் 12 to 15 அடி. இந்த ஃப்ளோர்ல அவன் நின்று பேச முடியாது, பொத்துக்கிட்டு அவன் வெளியே போயிடுவான். அந்த மாதிரி இருப்பான். ஒவ்வொருத்தன் கை காலம் நம்ம கால் தண்டியில அவன் கை இருக்கும். அப்ப அவன் கைக்கு முளத்தை போட்டு அப்படி வரும். ஒரு முளை இவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு முளை இவ்வளவு பெருசு வச்சா கிட்டத்தட்ட 1 மீட்டர், 15 மீட்டருக்கு ஒரு மிருகத்தை ஒருத்தி அடக்குறா அப்படின்னு காட்டப்படுது. அப்ப அந்த மிருகம் எங்கிருந்து இதுக்கான விதை விழுந்துச்சு அப்படின்னா, அவரு சொல்றாரு, பெரம்பலூர்ல சாதாரணமா நான் சிவன் கோயிலுக்கு போவேன்,
எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போகும்போது கோயிலுடைய அந்த முன்னாடி வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆடிகள் இருக்கு, யாடிகள் இருக்கும். அதை பார்க்கும்போது அவருக்கு தோன்றிருக்கு, இது எப்படி வந்துச்சு? இப்போ நீங்க வந்து எல்லா கோவில்கள்லையும் வந்து உருவங்கள் வரையப்பட்டிருக்கு, சிலைகள் வரையப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவருடைய கற்பனையில வந்திருக்காது. ஏதோ ஒன்று பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை வரைஞ்சிருப்பாங்க, அதை செதுக்கியிருப்பாங்க. அப்போ இந்த யாழி இருந்திருக்கு. அது எங்க இருந்திருக்கும்? இப்போ மேற்கு தொடர்ச்சி மாநிலத்தில் அந்த யாழி இல்லை, அமேசான் காடுகள்லையும் இல்லை, வேற எங்க இருந்துச்சு? அப்போ குமரி கண்டம் என்கிற பெரிய கண்டம் இருந்தது. அங்கே 47 நாடுகள் இருந்தது. அது கடல் கொண்டது என்கிற செய்தி இருக்கிறது. அங்கே இது இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் இந்த சிம்ம யாழியை உருவாக்குறார். அந்த சிம்ம யாழியை ஒருத்தி அடக்கி ஆண்டு அப்படி கொண்டு போறாரு. உண்மையில மிரண்ட. அப்போ அதை வரும்போது அந்த பெயர்களுக்கு சொல்ல வந்த தென்னன், முருகன், அதே போல துருவன், அருகன், கோசன்,